விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஆனா, காவேரி ஃபோனே எடுக்கல. அதனால விஜய் ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. காவேரி ஏன் ஃபோன் எடுக்கல? அவ எங்க போயிருப்பா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நேர்ல வந்து பார்க்குறாரு. ஃபுல்லா இடத்துலயும் காவேரி காவேரின்னு தேடுறாரு. ஆனா, காவேரி இல்லவே இல்ல. ஒண்ணும் புரியாம எல்லார்கிட்டயுமே வந்து விஜய் வந்து விசாரிக்கிறார். அப்புறம் காவேரி வந்து வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னோனே, விஜய் வந்து ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. காவேரி தேடி எல்லா இடமும் விஜய் வந்து அலைஞ்சிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில காவேரி இங்க கூட்டின்னு வந்து என்ன பண்றாரு, எப்படியாவது வந்து காவேரியை வச்சு வந்து வழி கொண்டு வந்துடணும் நிவீன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பசுபதி வந்து நிவின் கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து நீ காவேரிக்கு உனக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து நீ ராகினி கல்யாணம் பண்ணணும். ராகினி நீ கல்யாணம் பண்ணனா காவேரி வந்து அவ்வளோ உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதனால் நிவின் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு. மாமா இப்போ வந்து ட்ரெஸ் போடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ராகு வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. வேறு வழி இல்லாமல் நிவினும் வந்து அதை வேறு பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக ராகினி இருக்காங்க. ராகினிக்கும் நிவினுக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு ராகவ் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, சரிடா என் பொண்ணு கல்யாணத்தை நான் பார்க்கணும். அதனால் வந்து நீ லைவ்ல போடு அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு ராகவும் அதை செட் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, வந்து காவேரி வந்து அப்படியே வந்து அடித்து வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப காவேரி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, அடிச்சிடுறாங்க. அதனால் காவேரி மயக்கம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி வந்து அவங்க பொண்ணோட கல்யாணத்தை பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து நிவின் வந்து முதல்ல காவேரியை விட்டு அதை நான் தாலி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டு பசுபதி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நானும் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் காவேரி காவேரின்ற என்ன நினச்சிட்ருக்கேன், நான் இங்கே காவேரி எப்படி வச்சுருக்கேன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னா காவேரி அப்படியே வந்து மயக்கத்தில் இருக்காங்க. அதை பார்த்து நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி என்னடா பண்ணீங்க, பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. உடனே இங்கே பார், காவேரி உனக்கு உயிரோடு வேணும்னா இந்த நிமிஷமே என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும். அப்படி கட்டலைன்னா இந்த காவேரி இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே மாட்டா, புரியுதா? அப்படியே காவேரியை வந்து இங்கேயே வந்து என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் அவ்வளோதான், உனக்கு வந்து காவேரியோட கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு சாம்பிள் கூட கிடைக்காது, புரியுதா? அப்படி சொன்னோட அப்படியே அதிர்ச்சி அடைகிறார் நிவின். அப்படியே பார்த்துக்கிட்டு, இங்கே பாரு, இந்த நிமிஷமே என் பொண்ணு கழுத்தில் நீ தாடி கட்டுற, அப்படி இல்லைனா காவேரி க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே வந்து நிவின் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த தாலியோடு அப்படியே வந்து காவேரியை பார்த்துட்ருக்காரு. என்ன பார்த்துட்ருக்க, கட்டுறா தாலி அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் நிவின் வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு அப்படியே தாலி கட்டுறதுக்காக அப்படியே கையில் எடுக்கிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, இங்கே எல்லா ரவுடிஸுமே அடித்து போட்டுட்டு நேராக காவேரி இருக்க இடத்துக்கு வந்து விஜய் வந்து தேடி வந்துடுறாரு. இங்கே எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு உடனே காவேரி கட்டி போட்டிருக்க இடத்துக்கு கரெக்டாக விஜய் வந்து வந்துடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து வேறு வழி இல்லாமல் தாலி கட்டுறதுக்காக போகிறாரு. அதுதான் புத்திசாலித்தனம், கட்டு என் கண்குள்ளே என் பொண்ணோட கல்யாணத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு பசுபதி. கரெக்டாக விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் அடித்து போட்டுட்டு கரெக்டாக பசுபதி வந்து பிடிச்சிடுறாரு. அப்படியே நிவின் வந்து விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.